ஹாய்! லாஸ்ட் வீடியோல இமேஜ் எப்படி வெப்சைட்ல அப்லோட் பண்ணலான்றத பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த இமேஜ எப்படி ரவுண்ட் சர்க்கிளா மாத்தணும்ன்றத பார்க்க போறோம். அண்ட் அந்த இமேஜ்க்கு எப்படி பார்டர் போட போறோம்ன்றத பார்க்க போறோம். ஆ. இப்ப நான் அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த மாரி தான் ஒரு ஸ்டைலுக்கு ஹைட் வித்ன்றது யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எஸ்ஆர்சின்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்ல இங்க இருக்கக்கூடிய இமேஜ நான் அப்படியே பேர் குடுத்துருக்கேன். இது ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. .jpgன்னு இருக்குல்ல, இத ஃபைல் எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவாங்க. இங்க நான் ஒரு சில ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சில ஸ்டைல்ஸ் என்னன்னா ஹைட் அண்ட் வித்ன்னுவாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரவுண்டட் இமேஜ். ரவுண்டட் இமேஜ்க்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல்னா, ஹைட் அண்ட் வித்தும் சேமா இருக்கணும். அண்ட் பார்டர் ரேடியஸ் 50% இருக்கணும். பார்டர் ரேடியஸ் 50%. ஸோ ஹைட் வித் இங்க நான் சேமா தான் கொடுத்துருக்கேன். 300 பிக்சல் வித் 300 பிக்சல். ஸோ செமிகாலன் யூஸ் பண்ணி பார்டர் ரேடியஸ் 50% அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு பர்ஃபெக்டா ரவுண்ட் ஆகுது. இந்த ரூலை மட்டும் நீங்க எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட் வித் சேமா இருக்கணும் அண்ட் பார்டர் ரேடியஸ் 50% இருக்கணும். இப்படிதான் நம்ம ரவுண்ட் சர்க்கிள் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட ப்ரொஃபைல் பிக், ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைல் பிக், இது எல்லாமே இதே ஸ்டைல் தான் யூஸ் பண்ணி ரவுண்டட் சர்க்கிளா மாத்திருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இந்த ரவுண்ட் சர்க்கிளுக்கு எப்படி பார்டர் போடுறதுன்றத பார்க்க போறோம். ஸோ அதுக்கும் அதே ஸ்டைல் ஆட்ரிபியூட் பயன்படுத்திக்கங்க. இது செகண்ட் ஸ்டைலுன்றதுனால இதுவும் வேற ஸ்டைலுன்றதுனால செமிகோலன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த செமிகோலன் யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா பார்டர். ஸோ பார்டர் கோலன் எவ்வளவு தடிமனா வரணுன்றதுக்காக பிக்சல் கொடுத்துக்கிறேன். 2 பிக்சல். அண்ட் தடிசா வரணுன்றதுக்காக சாலிட்னு ஒன்று யூஸ் பண்றேன். தடிமனா வர்றதுக்காக சாலிட். அண்ட் அந்த பார்டர் எந்த கலர்ல வரணும். ஸோ நான் இங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், பிளாக் கலர்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ போய் ரீப்ரெஷ் பண்றேன். எனக்கு தடிமனா பிளாக் கலர் தெரியுது. இப்போ இதுவே நான் பிக்சல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். ஒரு 5 பிக்சல்னு யூஸ் பண்ணலாம். இங்க எனக்கு தடிமன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இந்த தடிசா வரணும். நான் சாலிட்னா தடிமனான ஒரு விஷயம். ஸோ இங்க தடிசா நமக்கு 5 பிக்சல்ல ஒரு பார்டர் கிடைச்சிருக்கு. இந்த பார்டர்லேயே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டேஷ்டு, டாட்டடு, சாலிட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதுல ஒன்னொன்னா நான் காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்தது சாலிட். இந்த சாலிட்ல டாட்டட், ரிஃப்ரெஷ், இதுதான் டாட்டட். புள்ளி புள்ளியா வச்சிடும், அதுதான் டாட்டட். ஸோ இந்த சிசர் கட் பண்ற மாதிரிலாம் சில ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்சன்டேஜ் போட்டு இவ்வளோ ஆஃபர் அப்படின்ற மாதிரி சிசர் கட் பண்ற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே இந்த ஸ்டைலிங் தான் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டேஷ்டு. ஸோ இதுவும் ரிஃப்ரெஷ். ஸோ இதுவும் அதே தான். ஸோ இன்னொரு ஸ்டைல் என்னன்னா டபுள் பார்டர் வரும். இதுக்கு ரிஃப்ரெஷ், டபுள் பார்டர் நீங்க கம்மி பிக்சல் கொடுத்தா அவ்வளவு தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, அதிகமா பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 இல்லை 10 above அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே தெரியும். இங்க நான் ரொம்ப தடிசா போட்டேன். நீங்க வேணா பிக்சல் கம்மி பண்ணிக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பண்ணலாம். பை பை.